Welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 4th standard term 2 lesson 3 plants. நம்ம book back exercise மட்டும் பார்க்கலாம். Page number 79. 79ல fill in the blanks by rearranging the letter in the bracket. கொடுத்திருக்காங்க பாருங்க. Number 1. During photosynthesis plant releases oxygen. OXYGEN oxygen. Number 2. Dash is a primary procedure. Plant. PLANT plant. Number 3. Stomata are seen in the dash surface of the leaf. Lower. LOWER. Number 4. Pigment involved in the food synthesis is dash. Chlorophyll. CHLORO PHYLL. Chlorophyll. Okay children. Next. கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Let us do. Take 2 potted plants, keep one in sunlight and other in a fully covered box. Water them regularly. After a week, observe the plants. ஒரு பாக்ஸில் சன்லைட் வெளிச்சம் வைக்கிற மாதிரி ஒரு சன்ஃப்ளவர் பாட்டும் இன்னொரு சன்ஃப்ளவர் பாட்டை வந்து க்ளோஸ் பண்ணியும் வைக்க சொல்கிறாங்க. அதை டெய்லியும் பார்க்க சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்கு. அப்போ எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது? ஒன்று என்ன எப்படி இருக்குது பார்க்க? வளர்ந்து இருக்குது. இன்னொன்று எப்படி ஆயிடுச்சு? டெட் ஆகிடுச்சு இல்லையா? அந்த பிளான்ட்டு அதை தான் நம்ம கீழே அப்சர்வ் பண்ணிவிட்டு எழுத போகிறோம். நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வாட் டிட் யூ அப்சர்வ்? உங்கள் வீட்டில் என்ன செடி இருக்கோ அதை வச்சு பண்ண பாருங்கள். பிளான்ட் இன் சன்லைட், பிளான்ட் இன் பாக்ஸ். ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து பிளான்ட் இன் சன்லைட்டில் இருந்தால், சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னா த பிளான்ட் இஸ் க்ரோன் வெல். நெக்ஸ்ட் பிளான்ட் இன் பாக்ஸில் இருக்கிறது வந்து டியூ டு லேக் ஆஃப் சன்லைட் த பிளான்ட் குட் நாட் மேக் ஃபுட் and eventually it is dead. தெரியுதா சில்ட்ரன்? ஷார்ட் சின்னதாக எழுதியிருக்கேன். அங்கே பாக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. Due to lack of sunlight the plant could not make food and eventually it is dead. இது வந்து the plant is grown well. Okay, next பாருங்க. Page number 81. 81ல let us do. List out the flowering and non-flowering plants in your surrounding. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் பூக்கிற பூ இன்னும் வந்து நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து ஹைபிஸ்கஸ், மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ. நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் ஃபர்ன், மஷ்ரூம், ஆல்கே. இது சில்ட்ரன் ஸ்பெல்லிங். இது வந்து HIBI. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 82ல பாருங்கள். லெட் அஸ் டூ. லிஸ்ட் அவுட் த பிளேசஸ் வேர் யூ சி த நான் கிரீன் பிளான்ட்ஸ். எங்கெல்லாம் வந்து தாவரம் வளராது? வுட். நான் கிரீன் பிளான்ட்ஸ் வளரும் பார்க்க முடியும் உங்களால். வுட். கவு டங், மாட்டு சாணியில். வுட்னா கட்டை. பிரெட். மஷ்ரூம் காளான்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ட்ரை டு ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃப்ளவரிங் பிளான்ட். ஒரு எக்ஸாம்பிள் என்னது நான் ஃப்ளவரிங் பிளான்ட்க்கு? ஆல்கே. பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் பிக்மெண்ட் அண்ட் டேஷ் ஆஃப் த பிளான்ட் ஃப்ளவர். டேஷ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் டு லிவ் அண்ட் கெட் தர் ஃபுட். இங்கே பாருங்க ஆன்சர் ஹெட்ரோட்ராப்ஸ். Autotrophs use dash, dash and chlorophyll to prepare their own food. Atmosphere, light. Okay, next one. Have you seen flower? Try to answer the question given below. Which is your favorite flower? Rose. நான் வந்து ரோஸ்ன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் நேம் கூட நீங்கள் எழுதலாம். What is the color of the flower? Red. How does it smell? Good. Okay, page number 83. Try to answer. Sepals dash the flower while it is still a bud. Protects. 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 Stamen contain dash grain. Pollen. POLLEN. Pollen grains. Pistil is dash part of a flower. Female. FEMALE. Female plant. Let us do. Bring few hibiscus flowers to the classroom. Classroomக்கு hibiscusனா என்ன? செம்பருத்தி ஃப்ளவர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் த ஃப்ளவர் டு சில்ட்ரன். எல்லா குழந்தைங்கிட்டே கொடுக்க சொல்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் டு தெம். அதோடைய பார்ட்ஸோடைய நேம்ஸ்லாம்
சொல்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. தென் ஆஸ்க் them to observe and feel the different parts of the flower and tell them to record their observation. அதோடைய பார்ட்ஸோடைய நேம்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் வந்து பெட்டல், செப்பல், பிஸ்டில், ஸ்டாமன். அது வந்து என்னென்ன கலரில் இருக்குன்றதை எழுதணும். வாட் இஸ் இட் கலர்ஸ்? பெட்டல் வந்து ஆரஞ்ச் இல்லை ரெட்டில் இருக்குது. செப்பல் வந்து க்ரீனில் இருக்குது. பிஸ்டில் வந்து லைட் க்ரீனில் இருக்குது. ஸ்டாமன் வந்து ஆன்தர் வந்து ரெட்டில் இருக்கும். ஃபிலியமெண்ட் வந்து க்ரீனில் இருக்கும். இது ரெண்டும் ஒரே ஆன்சர்மா. இதோடைய ஸ்டாமனோடைய ஆன்சர். குழப்பிக்காதீங்க. பெட்டலுக்கு நேராக எழுதியிருக்கிறதுலாம் அதோடைய ஆன்சர்ஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 86. 86ல் என்ன இருக்குது பாருங்கள். ட்ரை டு ஆன்சர் ஃபைண்ட் த ஆட் ஒன். இதில் எது ஆட் ஒன்னோ அதை வந்து இதை சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. டிசம்பர், டியூபர் ரோஸ், டியூலிப். இல்லை டியூலிப்ன்றதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சாஃப்ரான், டாலியா, ரோஸ். போட், லில்லி, குரோட்டான்ஸ். ரோஸ். ஓகே, சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 88. fill in the blanks. Dash flower is used as food. Banana flower யூஸ் பண்ணுறோம். Stem part of the potato plant is used as food. Stem of the plant stores food in it. Plant. Seeds are rich in carbohydrates and protein. ஸ்பெல்லிங் பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89. Food items, parts of the plant eaten. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இங்கே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய பார்ட்ஸ்லாம் நம்ம என்ன எழுதுவோம்? ரூட்டா, ஃப்ளவர் சாப்பிடுவோமா, ஃப்ரூட்ஸா, அதுலேருந்து சீடா, என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வந்து எழுத போகிறோம். கேரட்டில் வந்து ரூட். நெக்ஸ்ட் வந்து பனானா ஃப்ளவர் வந்து ஃப்ளவர். மேங்கோ ஃப்ரூட். காலிஃப்ளவர் ஃப்ளவர். ரைஸ் சீட். தால் seed. Moringa leaves. Turmeric stem. Onion stem. Cabbage leaves. Jackfruit fruit. Beetroot root. Okay. Next பாருங்க, choose the correct answer. எழுதிட்டீங்களா? சீக்கிரமாக நான் வீடியோ கீழே பண்ணிட்டேன். ஓகே, choose the correct answer. The tip of the leaf is B answer பாருங்க, apex. Which one of the following is a primary procedure? A. Plant. 3. Which flower blooms during winter? C. December. 4 பாருங்க, choose the ornamental plant from the list. C. Traveler's palm. Which plant flower is edible? Cauliflower. Okay, fill in the blanks. Number 1. During photosynthesis, dash is produced and stored in the leaf. Food. Number 2. Green plants have dash pigment. Green pigment. Okay, next 90. Onion is a dash part of a plant. Stem. Number 4. The male part of the flower is stamen. Number 5. An example for edible seed is rice. Roman letter 3. Answer the following in 1 or 2 words. Number 1. Which is the female part of the plant? Pistil. Number 2. Write the name of any one of the leaf that is used as a food. Cabbage. Number 3. Which flower bud is used as spices in food? Cloves. Number 4. What are the nutrients present in the seeds? Carbohydrates and protein. Number 5. Write any one of the flower that bloom in summer. Sunflower. எழுதிக்கோங்க children. நம்ம ஆன்சர் இன் brief பார்க்கலாமா? ஓகே, ரைட் த பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப். நம்பர் 1. நான் நீங்கள் குறிச்சிக்கிட்டாலும் குறிச்சிக்கோங்க, பட் நான் எழுதியிருக்கேன் இந்த ஆன்சர்ஸ்லாம். நம்பர் 1 ஆன்சர் வந்து அபேக்ஸ், வெயின்ஸ், மிட்ரீப், பிளேட், பிட்யூல். எழுதிக்கிட்டாலும் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? நம்பர் 2 பாருங்கள். ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் ஏ ப்ராசஸஸ் by which plant make their food using chlorophyll, water, carbon dioxide in the presence of sunlight. தெளிவா தெரியுதுங்களா? Photosynthesis is a process by which
plant make their food using chlorophyll, water, carbon dioxide in the presence of sunlight. Okay. Next, third one. Write the names of the exotic plants. Sago palm, cycas, fern, crotons, traveler's palm, boat lily, aloe vera. உங்களுக்கு இதோடைய ஆன்சர்ஸ் வந்து பேஜ் நம்பர் கூட நான் இந்த கொஸ்டின் எழுதியிருக்கேன் பாருங்கள் புக்கில். அதை கூட பார்த்துட்டு நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகே, இதில் எழுதியிருக்க பாருங்கள் நம்பர்ஸ். இதை பார்த்துக்கிட்ட கூட பேஜ் நம்பர் குறிச்சிக்கிட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 எழுதிட்டிங்களா? ஓகே. நம்பர் 4. ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி 2 அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் பிளான்ட். 2 ஸ்டெம் பிளான்ட் என்னென்ன? பொட்டேட்டோ அண்ட் ஆனியர் ஆர் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் பிளான்ட். 2 இது சொல்லலாம். பொட்டேட்டோ அண்ட் ஆனியர் ஆர் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் பிளான்ட். ஆன்சர் 5. Why should we not touch Parthenium plant? Parthenium plant ஏன் டச்? The 5th பாருங்க. The pollen of Parthenium. NIUM புரியுதா? NIUM. Parthenium plant is allergic in nature, so we do not touch this plant. The pollen of Parthenium plant is allergic in nature, so we do not touch this plant. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எழுதினாலும் ஓகே, எழுதிக்கோங்க. கிளியராக இருக்கா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இப்போ ஆன்சர் இன் டீட்டெயில். மார்க் எனி 4 பார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் த பார்ட்ஸ் ஆஃப் ஏ லீஃப். பேஜ் நம்பர் 77 எடுங்க. என்ன சொல்கிறாங்க? இதோடைய பார்ட்ஸ், இந்த லீஃபோடைய பார்ட்ஸும் குறிச்சிட்டு இதை வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்னது பார்ட்ஸ் பாருங்கள். இது பிட்யூல், இது வந்து பிளேட்ஸ், இது வந்து நடுவில் இருக்கிறத மிட்ரீப், இந்த மாதிரி வர்றதுலாம் வெயின்ஸ், இது முன்னூனி வந்து அப்பாக்ஸ். இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பிளேட், இதுக்கு பேர் த ப்ராட் தட் பார்ட் ஆஃப் எ லீஃப் லாமினா. அப்பாக்ஸ்னா த டிப் ஆஃப் த லீஃப். மிட்ரிப்னா த மிட்ரிப் runs along the center of the leaf. Veinsனா veins are branch out from the midrib. They are the framework of hollow tube that carry water and mineral. Petiole, the part join the leaf of the main stem. இதுதான் ஃபஸ்ட்டு டீடைல். ஓகேவா சில்ட்ரன்? பேஜ் நம்பர் 77 இங்கே குறிச்சிக்கோங்க ஆன்சர். இந்த ஆன்சரும் நீங்கள் பார்த்து குறிச்சிக்கோங்க. ப்ரீஃபும். Draw a diagram of a flower and explain the part of a flower. பேஜ் நம்பர் 82 and 83 இல்லையா அந்த ஆன்சர் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் கீழே. The 4 visible parts of a flower are explained below. 4 visible இந்த இங்கே இருக்குது இல்லையா? பேஜ் நம்பர் 83ல் இந்த இதுவும் வரையணும். ட்ரா பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இதை வந்து எழுதுங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? செப்பல். செப்பல் ஆர் the leaves that protect the flower while it is still a bud. Sepals are usually green in color. புள்ளி வட்டம். செப்பல்னா என்ன? புள்ளி வட்டம். நெக்ஸ்ட் பாருங்க. பெட்டல்லாம் வந்து அல்லி வட்டம். நான் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் சொல்கிறதால தான் உங்களுக்கு இதெல்லாம் நடத்த முடியல. பெட்டல்ஸ்னா அல்லி வட்டம். பெட்டல்ஸ் ஆர் ஆஃபன் பிரைட் கலர்ட். தர் மெயின் ஜாப் இஸ் to attract insects such as bees or butterflies to the flower. The insect help the flower in the transfer of pollen grains. Next பாருங்க. stamen na மரகத அல்லி இல்லை மரகந்த சேர்க்கை. மரகத சொல்லிட்டு மகரந்த அல்லி. Stamen can be seen at the center of a flower. They contain pollen grain that help the plant to multiply. It is the male part of a flower. இது மேல் பார்ட்டோடைய ஃப்ளவரு. பிஸ்டில்னா சூலகம். Pistil is also seen at the center of the flower. The pistil uses the pollen to help the flower become the fruit. It is the female part of a flower. Okay children, இதுதான் செகண்டுக்கு டீடைல். இதிலிருந்து இங்கே 82லேருந்து 83 பேஜ் வரைக்கும் இதுவும் ட்ரா பண்ணிப்பேன். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ நம்ம டீட்டெயிலும் ரெண்டுமே ஆன்சரும் குறித்து கொடுத்துட்டேன். பேஜ் நம்பரும் இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டயக்ராமும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் இதில் போடுறேன். நெக்ஸ்ட் லெசன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.